வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனது இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பாம் தாய்மை நோக்கு காண்போம். தாய் சொல்லை தட்டாதே என்றும் கருதலாம். தாய்மை நோக்கு உடையவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டாலும் அவர்களின் தாரக மந்திரங்கள் என்றென்றும் நம் வாழ்வியலுக்கு பயன்படும். வாழ்வியல் புரிதல்களில் அன்னையானவள் பல அனுபவங்களை கடந்து வந்தவள்தான். கோபம் உடையவர்களிடத்து சகித்து கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் தாய்மை நோக்குடைய பெற்றோர்கள் எவருமே. சிரித்து பேசுவோரை நம்புகின்றார்கள் என்றும் உடனிருப்போர் கவலைப்படுவர். சிலர் தாயிடம் எப்படியம்மா பொறுமையாக எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள், விளங்கவில்லையே என்று அதற்கு விடை கேட்பர். அதற்கு தாய் கொடுக்கும் பதிலாவது, குடும்பத்தில் இன்பம் துன்பம் சகிப்புத்தன்மை யாவும் வேண்டுமப்பா. அப்பொழுதுதான் இல்லறமாகிய தேரானது நல்லவர்கள் கூடி இழுக்க ஓடி வரும். எல்லாம் எண்ணம் சொல் செயலுக்கும் காரணகாரியங்கள் நிறைந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் நேரடி பொருள் கண்டு வீண் கவலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்பார்கள். உடனிருப்போர் வேறு ஒரு காரணத்திற்காக இயல்பாக ஒன்று சொல்ல, நமக்குத்தான் அது என்று முடிவு கொண்டு நமது உரிமையை விட்டு கொடுத்து வெறுக்கக்கூடாது. இடம்பொருள் ஏவல் அறிந்து அமைதி காத்து மெய்ப்பொருள் கண்டு வாழ்பவரே வல்லவர்கள். வாழ்வியல் வழி சிலர் மிகுதியான பாசத்தின் காரணமாக தவறை உடன் சரி செய்ய தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவர். ஒரு சிலர் தனது சூனிய நடிப்பால் தனக்கே எல்லாம் தெரியும் என்பது போல் சிரித்து பேசியும் அழுதும் மயக்கிடுவர். அஃதாவது தனது கோபத்தால் சிலர் அன்பை வெளிப்படுத்துவர். சிலர் குறைகுடம் உருண்டு துள்ளி ஓடுவது போல சிரித்தே பேசி துயரத்துக்கு நம்மையும் ஆளாக்கி விடுவர் நம்ப வைத்து. இதுதான் உலகம் என்கின்ற தாயின் தாய்மை நோக்கு உடையவர்கள் அனுபவ விளக்கங்களை யாவரும் இன்றைய வாழ்வில் புரிந்து வாழ்ந்தால்தான் துயரங்கள் எவருக்கும் வராது. தாய் தந்தையரின் முந்தைய அனுபவமான வாழ்வுக்கு இதுதான் காரணமாக இருந்தன. வாழ்ந்திடும் காலத்தில் பலர் மூத்தோர் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பக்குவமின்மையே அதற்கு காரணம். சிலர் மற்றவர் சொல் செயலை கண்டு அதுவேதான் நம் வளர்ச்சிக்கும் அடிப்படை என்று முழுவதுமாக நம்பிவிடுகின்றனர். ஏன் மயங்கி ஏமாந்து விடுகின்றனர் என்று கூட சொல்லலாம். வாய்ஜால பேர்வழிகள் குடும்ப உறவினரிடம் தனது நடிப்பினால் தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் பாசமுள்ளவர்கள் போல் பேசி மயக்கி நம்ப வைப்பர். உறவுகளை குறை ஒருவருக்கு ஒருவரிடம் சொல்லி அந்த உறவை சிதைப்பர். அது மட்டுமல்ல, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் உயர்வாக தானே பேசி மகிழ்வர். உண்மையான அறிவினை பெற்றவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். நிறைகுடம் ததும்பாத அல்லவா சிந்திக்க வேண்டும். தாய்மை நோக்கு உடைய அனைவரும் பெற்ற தாய்க்கு சமமாவர். குறுக்கு புத்தி உடையவர்கள் பேச்சு இனிப்பாகவே இருக்கும். நன்னிலைப்படுத்துவோரின் பேச்சின் உண்மைகள் கசப்பாகவே இருக்கும். இதில் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில்
கசப்பான உண்மைகள் மருந்து போல உடலுக்கும் மனதுக்கும் நன்மை அளிக்கும். இனிப்பான பேச்சுகள் செயல்கள் யாவும் பொய்மைகளே. இனிப்பு உடலுக்கு எதிர்விளைவை உண்டாக்கி பாழ்படுத்திவிடும். எனவே அன்னையர் போன்றவர்கள் பெற்றோர்கள் விளக்கிடும் நன்மை தீமைகளை நம் வாழ்வில் பகுத்து ஆய்ந்து வாழ்வில் நாம் உயர வேண்டுமே சிந்திக்க வேண்டும். அஃதாவது ஒரு சில இல்லங்களில் தூரத்து மற்றும் நெருங்கிய உறவுகள் கூட காழ்ப்பு உணர்ச்சியாலும் சுயநலமாம் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் வெகுளியான பெற்றோரின் பிள்ளைகளிடமும் குடும்பம் சார்ந்த மற்றவர்களிடமும் ஏமாற்றி அல்லது பசப்பு ஆசை வார்த்தைகள் கூறி தனக்கு வாழ்வில் கஷ்டங்கள் பல தேவைகள் உள்ளது போலவும் கண்ணீர் சிந்தி நடித்து காட்டி மறைமுகமாக அவர்கள் ஆதாயம் நம்மிடம் தேடிக்கொள்ள முயல்வார்கள். அந்த வீட்டின் சில பிள்ளைகள் இச்செயலை கண்டும் கேட்டும் வெளியில் சொல்வதில்லை. நல்ல தாய் தந்தையரின் வளர்ப்பினுள் உள்ளோர் பெற்றோரிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். தன் பிள்ளைகளின் கருத்துக்களை அவர்கள் வழியே உடனுக்குடன் பெற்றவர்களே உண்மையான கொடுத்து வைத்த பெற்றோர்கள் ஆவர். உடனிருந்தே கொல்லும் நோய்களை அனுபவத்தால் அடையாளம் காண வல்லவர்களே நம் பெற்றோர்கள் தாய்மனக்கு உடையவர்கள். குடும்பத்தினருக்கு தெரியாமல் செய்து துன்பப்படுவது திருடனுக்கு தேள் கொட்டியது போல் ஆகிவிடும். எல்லாரிடத்தும் எச்சரிக்கையாக வாழ வழிகாட்டுபவர்களே அரவணைத்திடும் நற்றாய் போன்றவர்களே என்பதில் ஐயமில்லை. நட்பில் கூடாத நட்பு கூடவே கூடாது என்கிறது உலகப் பொதுமறையும். எதிர்வாதங்கள் வராத குடும்பங்களே கிடையாது. ஆனால் எங்களுக்குள் அவ்வாறு ஏதும் நடந்தது இல்லை. ஒருவருக்கு ஒருவர் கண்டுகொள்ள மாட்டோம். பிள்ளைகளும் எதுவும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மனம்போல் இன்றும் வாழ்ந்து வருகின்றோம் என்று ஊர் மெப்புக்காக பேசும் சில குடும்ப பெருவழிகளும் இல்லாமல் இல்லை. சபாநாயகர், எதிர்க்கட்சிகள், நியாயவாதங்கள், திட்டமிடல், நாம் செய்வது சரியா என்னும் யோசனை இல்லாத குடும்பங்களின் நிலைதனை ஊரும் நாளேடுகளும் எடுத்துரைப்பதை காணலாம். பார்வையிடாத பயிர்கள் வளர்ச்சிப்பாட்டில் பின்தங்கிவிடும். களையெடுத்து உரம் போட்டு தக்க நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சினால்தான், கண்காணித்தால்தான் அதுவும் சிறந்து இருக்கும். அன்னையர் பெற்றோர்கள் போன்றவரின் நற்பார்வையில் வளரும் குடும்பங்களும் அவ்வாறே நன்னிலை அடையும். சுயநலன் காட்டி மட்டும் தாய் வளர்க்கவே மாட்டாள் தன்னவர்களை. பொதுநலன் பேணும் முறை காட்டி வளர்க்கப்படுகின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொண்டுகளும் மேலோங்கி விடும். பெண் குழந்தைகள் படிப்பு கல்வியில் மட்டிலும் சிறந்து ஓங்கிடாமல் குடும்ப பொறுப்புகளையும் ஏற்று பழகிட வேண்டும். அப்பொழுதுதான் பக்குவம் அடைவர். வளரும் போதே படிப்படியாக படிப்பையும் வாழ்வியல் நோக்கையும் பதமாக இதமாக சொல்லித் தருபவளே நற்றாய் நோக்கு உடையவர்கள். அவ்வாறு திறம்பட்ட பெண் குழந்தைகள் சென்று அடையும் கணவன்மார் சுற்றங்களையும் குறைவில்லாது அவ்விடத்தில் பேணிக்காத்து நிற்பது மட்டுமல்லாமல் தன் கல்வி மேம்பாட்டால் வானத்தையும் அளந்து நின்று விடுவாள் அந்த பெண். புதுமை பெண்களை உருவாக்குவதிலும் தாய்மை நோக்கு உடையவரே, தாய் போன்ற அன்னையரே முதற்பங்கு ஆகின்றனர். தாயைப் போல பிள்ளை என்பதும் அதனாலேயே. மறவாமல் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு குடும்பம் அன்னையர் தாய்மனோக்கு உடையவர்களாய் மேலும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள்.